துணிக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்துருண்டை. அந்த துணியில எல்லாம் ஒரு மூட்டை பூச்சி வாடை வராம இருக்கிறதுக்கு அந்த அந்துருண்டைய போயிட்டு நான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த அந்துருண்டைக்கு போய் 158 ரூபா என்னமோ சம்திங் ரேட். நான் அதை வந்துட்டு ரொம்ப ரகசியமா யாருக்குமே தெரியாம அந்த ஆர்டரை வாங்கி மறைச்சு வச்சு வீட்டுக்கு எனக்கு தெரியாம ஒரு வாரம் ஃபுல்லா அதை மறைச்சு வச்சு நான் வந்துட்டு மைண்ட்ல அவ்வளவு யோசிக்கிறேன். ஐயோ நம்ம சாவ போறோமே, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குன்ட்டு யோசிச்சு அதை எடுத்து பிரிச்சு பார்க்கணும். கடைசியில பார்த்தாக்கா அது அந்தூருண்ட காசு. எனக்கு வந்து அந்த சூசைட் பண்ற மைண்ட் செட்டு சுத்தமா மாறிடுச்சு. ஐயோ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு மறைச்சு ஒவ்வொரு நாள் பயந்துட்டே இருந்தேன். ஐயோ நாளைக்கு செத்துருவோமான்ட்டு. அப்புறம் பார்த்தா அது அந்தூரண்டையா போயிடுச்சு. எங்க அம்மா பிரிச்சு துணி பீரோல இந்த எங்கெல்லாம் கொஞ்சம் அடசல் இருக்கா அந்த ஓரத்துல எல்லாம் அந்த உருண்டையை தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. என்னோட சூசைட் பிளான் வந்துட்டு சுத்தமா வேஸ்டா போயிடுச்சு. இதுதான் என்னோட இப்ப ரீசனா நடந்த ஒரு ஸ்டோரி. எவ்வளவு டிப்ரெஷன் இருந்தாலும் நான் மறந்து ஆர்டர் போட்டிருப்பேன். அது வந்துட்டு இப்படி ஃபிளாப் ஆகும்னு நான் நினைச்சு கொடுப்பேன். இந்த மாதிரி சொதப்பலான விஷயம் எதுவும் நடந்துச்சுன்னா சின்னதா கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. பாப்போம் என்னென்னலாம் சொதப்பல்ஸ் நடந்திருக்குன்னு. ஓகே பாய் காய்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவுமே லாங்கா போகும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு நான் எடிட் பண்ணி சின்னதா போட்டுருவேன். ஓகே பாய்.